படம் ஓகே தான் ப்ரோ. சுமார் தான். என்ன கனெக்ட்டே இல்ல. தமிழ்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா ஏதோ ட்ரை பண்றாங்க. அப்புறம் நடுவுல ரொமான்டிக் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தூக்கம் வருது. ஓகே தான். அந்த கருத்து மட்டும் ஓகே. பட் ஓவராலா கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி இருக்கு. பெருசா என்ன சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எல்லாத்துலேயும் தமிழ் சொல்லிட்டு தூவிட்டு இருந்தாங்க. வேற ஒன்றும் பெருசா இல்லை. நீங்கள் படமாக பார்க்கணும். நீங்கள் போய் இதை வந்து அரசியலாவோ வேற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு பிடிக்கலங்க. ஓவரா எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் காஸ்டிங் எனக்கு பிடிக்கல. மேக்ஸிமம் வந்து ரியலாக என்ன நடந்துச்சுன்றத ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லியிருப்பேன். ஆன்டி ஹிந்தி மூவ்மெண்ட் அப்படி சொல்லியிருப்பாங்க நினச்சேன். அதை எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன போர் அடிக்குது படம்? போர்ல ஒரு லைக் வைஸ் மூவி வைஸ் நல்லா இருக்கு. ரியல் டைம் ஸ்டோரின்றாங்க. கொஞ்சம் எங்கேஜிங்கா எடுத்துட்டு போய்க்கலாம். ரொம்ப ஓவர் ஃபைட்டா அந்த மாதிரி போன மாதிரி இருக்கு. படம் ஸ்லோவா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்க? என்ன கிடைக்கும்? எக்ஸ்பெக்டேஷன்ன்றது சிவகார்த்திகேயனுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். 25th மூவி செட் ஆகலன்றீங்க. செட் ஆகல மீன்ஸ் அவர் எப்பவுமே அந்த ரெமோ அமரன் அதுலலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்னும் வேற மாதிரி பண்ணிருக்கலாம். மூணு ஹீரோ நடிச்சிருக்காங்க. அதர்வா ரோல்லாம் நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவிக்கு சுத்தமா செட் ஆகல. இதுக்கு மேல அவர் ஹீரோவா பார்க்கறது வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன். கதையா செட் ஆகல, இந்த கேரக்டரா வில்லனா செட் ஆகல. எங்க போர் அடிக்குது? எங்க போற லவ் அந்த போர்ஷன் வரும்போது அதெல்லாம் இல்ல, அப்படி இல்ல. லைக் ஸ்டோரி வைஸ் சொல்றேன். ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஸ்டோரி செட் ஆகல. செட் ஆகல. படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. அந்த ரியல் டைம் ஸ்டோரி சொல்றாங்க, ட்ரூ பேஸ்ட் ஸ்டோரின்ட்டு. ஸோ அது வரைக்கும் பார்க்கும்போது ஓகே தான். ஆர்டிஃபிஷியலாக திணிச்சிருக்காங்க நிறைய சீன். அதிலே அவங்களே போட்டிருக்காங்க சித்தரிக்கப்பட்டவைன்னு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து பாஸ்ட்லேயுமே நடந்தது கிடையாது, இனிமேலும் நடக்காது. ஜஸ்ட் டு கிரியேட் அந்த ஃபீல் கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்க் ஆகலை. எஸ்கே ஓட 25th மூவி அவர் எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே as a பர்ஃபார்மர் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவர் கேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேக் ஸ்டோரி இல்லை. அதனால அவர் வில்லனிசம் பண்ணுறாரு. பட் எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்றது கனெக்ட் ஆகலை. அவரும் தமிழர் தான், ஆனால் இவ்வளோ தமிழுக்கு அகேன்ஸ்டாக இப்படி பண்ணுறது வந்து செட் ஆகலை. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்க? என்ன உங்களுக்கு கிடைக்கும்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, லைக் இப்போ ரீசெண்டாக துரந்தர் வந்துச்சு. துரந்தருமே வந்து ரீசெண்டாக என்னன்னா ரியல் ஸ்டோரி தான். அதை வந்து ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி இல்லாமல் ஒரு மாதிரி கிளியராக காமிச்சிருந்தாங்க. நான் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் இது என்னன்னா அவங்களே ஆர்டிஃபிஷியலாக தான் காமிக்கிறாங்க நிறைய சீன்ஸ். நடுவில் இந்த அட்லீஸ்ட் இந்த லவ் சீன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயில்டாக மூவியை பற்றி ஓரியன்டாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் படம். அதுதான் சொன்னேன், கதைக்கு என்ன தேவையோ அது மாதிரி நடிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். படத்துல அரசியல் இருக்கா? அரசியல் அப்படியெல்லாம் பிரித்து சொல்ல முடியாது. அதாவது அந்தந்த சீனுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அப்படி பார்த்தா எல்லா படத்துலையும் அரசியல் நம்ம எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி தானே இருக்கும். அரசியலாக பார்த்தா அரசியல், கதையாக பார்த்தா கதையே, அவ்வளோதான். சொல்ல வேண்டிய கதை கரெக்டா சொல்ல வேண்டிய கதை கரெக்டாக. மூணு ஹீரோ இருக்கு. எல்லாருமே அவங்க ரோலுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. யாரையும் வந்து பிரித்து சொல்ல முடியாது, அவ்வளோதான். உங்களுக்கு பர்டிகுலரா படத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு? அதாவது இந்தி தேவை, திணிப்பு இருக்கக்கூடாதுன்றது கரெக்டான வார்த்தை. இந்தி எல்லாருக்குமே தேவை, அதுதான் அதையும் சொல்கிறாங்க கரெக்டாக. இந்தி தேவை, அதை நான் எதிர்க்கலை. பட் திணிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அது கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. இந்த டைம்ல ஜனநாயகம் படமும் அதுதான் இருந்துச்சு. அந்த படம் வந்திருந்தா இந்த படத்துக்கு மோஸ்ட் இருந்துச்சு. நிச்சயமாக அந்தந்த கதைக்கு உரியது அந்தந்த கதைக்கு இருந்திருக்கும். யாரும் வந்து அந்த நடிகர் இந்த நடிகர்னு கிடையாது. நடிகர்ன்றது எல்லாமே நடிப்பு தானே. அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் படமாக பார்க்கணும். நீங்கள் போய் இதை வந்து அரசியலாவோ வேற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது படமா இருக்கா அரசியல்? அப்படி தான் பண்ணக்கூடாதுன்றேன் நான். நீங்கள் கதையாக பாருங்கள். படம் தானே, நீங்கள் படம் தானே பார்க்க வந்தீங்க. அப்புறம் போய் அதிலேயே அரசியலை பார்க்குறீங்க. இன்னைக்கு பார்க்குற கண்ணை பொறுத்து இருக்குது, நீங்கள் கேட்குற காதை பொறுத்து இருக்குது, நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்குது. படத்துல இந்த விஷயத்துல கட் பண்ணியிருந்தா இன்னும் படம் நல்லா இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று ரெண்டு பாட்டு கட் பண்ணி நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி தேவை என்னவோ அது பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு? ஃபேமிலிக்கான படமா இல்ல யங்ஸ்டர்ஸ்? யார்? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா இல்ல யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். அதுவும் ஒன்றும் தவறான கருத்தோ தவறான இதுமே இல்லை, எல்லாமே பார்க்கலாம். நாங்கள் லாங்குவேஜ் பேஸில் இருக்கும்னு நினைக்கலாம். நான் தமிழ் லாங்குவேஜ் ஹிந்தி கீழே இருக்கணும் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த இப்படி பொலிட்டிக்ஸ் ஃப்ரீடம் ஃபைட் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி எதுவும் இல்லை. லாங்குவேஜ் பேஸ் பண்ணானுங்க, லாங்குவேஜுக்காக போராடினாங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ்? ஜெயம் ரவி அதரோட நல்லா இருந்துச்சு. எஸ்கேவோட 25வது படம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். மற்ற படத்தோட இது கம்மியாக தான் இருக்குது. நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கல. கிடைக்கல. யாரு? எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே ரவி மோகன் நல்லா, ரெண்டுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த காலத்தில் நடந்த நம்ம போராட்டத்தை வந்து அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு.
அது சொல்ல வேண்டிய கதையை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு லேடிஸாக இருந்து ஒரு டேரக்டர் இந்த அளவுக்கு அதை வந்து கன்வே பண்ணியிருக்காங்கன்னா அது நல்லா. கதை கதை எப்படி இருக்கு? ப்ளஸ் வந்து படத்துல ரவி மோகன் தான் வில்லனா பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ வில்லன் கேரக்டருக்கு பொருத்தமாக இருந்துச்சு. ஆனால் கதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 65ல் நடந்த இந்திய போராட்டத்தை வந்து இந்தி திணிக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓவரால் படம் எப்படி இருக்கு? ஓவரால் நல்லா பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். நல்லா இருக்கு சார். உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு? மேபி நல்லா இருக்கு கமெண்ட்